நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை ஏன் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு நபிக்கு எல்லா இறை தூதர்களுக்கும் ஏகத்துவம் கம்பல்சரி இருக்கும். அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லி அவன் நோக்கி தாவத், அவங்க நபிமார்களுடைய தாவத் இருக்கும். அதற்கூட ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு வேலையும் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு நபிக்கு அளவு நிறுவையில் மோசடி செய்யறதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பணி வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூசா நபிக்கு அந்த இஸ்ரவேலர்களை விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த வேலையை நபி ஸல்லல்லாஹு மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். லூத் நபிக்கு ஓரினச்சேர்க்கை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையை கொடுத்திருந்தான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன அப்படின்னா, லூத் நபி செஞ்சது, மூசா நபி செஞ்சது, ஈசா நபி செஞ்சது, சாலி நபி செஞ்சது, எல்லா நபிமார்கள் செஞ்ச எல்லா பணியும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படும். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற. அல்லாஹ் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனா அப்படின்னா, அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய